ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான சத்து மாவு ரெசிபி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற இந்த சத்து மாவு ரெசிபி வந்து நான் வெறும் 5 பொருள் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ அடுத்ததாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதுவும் 1 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வறுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இந்த அரிசி வந்து மெயினாக நம்ம அந்த கொஞ்சம் கட்டி பதம் கொடுக்கும் இல்லையா, கூழெல்லாம் காய்ச்சும் போது, கஞ்சி செய்யும்போது. ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டா போதும். ஸோ அடுத்து நம்ம இதில் பாதாம் ஒரு 10-15 பாதாம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நிலக்கடலை, இதுவும் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த டேஸ்ட் வந்து இந்த நிலக்கடலை வந்து நல்லா வறுத்தா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நான் வந்து அரிசி வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட வாசமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். அதுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ வாங்க, நம்ம இதை ஒரு கூழ் மாதிரி செஞ்சு ரித்விக்கு கொடுத்து பார்க்கலாம். அவன் எப்படி டேஸ்ட் பண்ண பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு 150 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் கூழ் காய்ச்சுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது இப்போ நல்லா பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் கட்டியாக கொடுத்தா தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே ஆச்சு, என் பையனுக்கு 1.5 வயசு ஆச்சு. ஸோ அவனுக்கு வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் குடிக்க போகிறேன், ரொம்ப தண்ணி மாதிரி கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை நிறுத்திட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ ஓரளவுக்கு ஆறிருக்கு. ஸோ இது கொஞ்சம் எல்லாம் சூடாக இருக்கும்போது இதில் நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுலேயும் நான் 1 ஸ்பூன் வீட்டிலேயே காய்ச்சின நெய் அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கும்போதும் ஒரு பழம் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரித்விக் இது ரொம்ப பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.